வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து வராங்க, இமிகிரேஷன்ல பண்ணி உள்ள வந்துட்டு இங்க இருக்கிற மக்களை கொள்றாங்க. நிறைய அந்த மாதிரி வெஸ்ட்ல வந்து பிரச்சனை போயிட்டு நம்ம அதை பார்த்தோம். நான் மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு வந்து குழந்தைகள் இருக்கணும், இதுக்கப்புறம் அந்த எல்ஜிபிடி என்னோட குழந்தைகள் ஒரு ஆணும் பெண்ணும் மேரேஜ் பண்ணணும், இது கடவுள் ஏற்படுத்திய விஷயம். இதுக்கு எதிரான ஒரு அக்ரெசிவா கொண்டு வராங்க. குழந்தைகளுடைய கார்ட்டூன்ல கொண்டு இதெல்லாம் பண்ணலாமா? படத்துல சின்ன மூவிஸ்ல கொண்டு வர எம்பி எம்எல்ஏ உட்பட மினிஸ்டர்ஸ் உட்பட ரெயின்போ ஃபிளாகை ஆட்டி ப்ரைட் ஜேர்னியை வந்து அந்த ரேலியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்துட்டோம். சென்னை கார்பரேஷன் வந்து ஜெண்டர் லேப்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்குது. இந்த டேர்மே வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஆமாம், நாளைக்கு ஸ்கூலில் மாத்திரை வைப்பான், கண்டிப்பாக வைப்பான். ரைட், சரிங்களா? ஸ்கூலில் மாத்திரை வைப்பான், டாக்டர்ஸை வைப்பான், ஸ்கூலுக்கு போகிற புள்ள ஆனால் போகும், ரிட்டர்ன் வரும்போது பொண்ணாக வந்தாலும் வரும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா வந்து எஸ்பெஷலி ரொம்ப, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஜாஸ்தியாக இந்த ஐடியாலஜிக்கல் இந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம சிஎம் வந்து he went to லண்டன், அங்கே போயிட்டு அங்கே ஆக்ஸ்போர்ட்ல பேசுறேன்னு சொல்லி அங்கே போனாங்களா? அங்கே என்ன பேசினாங்க? அவங்க வெப்சைட்ல பேஜ்ல போட்டுருக்காங்க இந்த மாதிரி தி இன்க்ளூஷன் ஆஃப் எல்ஜிபிடி. அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கிற ஒருத்தர் ஒரு கான்ஃபரன்ஸ் போறாரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல ஒன் ஆஃப் தி டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா எல்ஜிபிடி. அந்த எல்ஜிபிடியை நம்ம எப்படி நம்ம வந்து இன்க்ளூசிவா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தி இவர் பேசியிருக்காங்க. இதை பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இதுல இவங்க போய் பங்கேற்கிறாங்க. சார்லி கர்க் எதுக்காக சண்டை போட்டாரோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷங்களே கிடையாது. எல்ஜிபிடிக்யூ இட்ஸ் அன் ஐடியாலஜி, கம்யூனிசம் ஐடியாலஜி, ஓக்கிசம் ஐடியாலஜி, இஸ்லாமிசம் இட்ஸ் அன் ஐடியாலஜி. இது எல்லாமே ஐடியாலஜிஸ். இந்த ஐடியாலஜிஸ் எதுவுமே மனுஷன் கிடையாது. இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா இந்த ஐடியாலஜிஸ்க்காக நம்ம இருக்கிறோன்ற மாதிரி மனுஷனை அடிமைத்தனத்துக்குள்ள வைக்குது. நமக்கு வந்து எந்த மனுஷனோடும் போராட்டம் கிடையாது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான காமன் எனிமி யாரு? வெஸ்ட், இன் தி சென்ஸ் சர்ச் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. அப்போ இந்த ரெண்டு பேரும் இப்போ இந்த இஸ்லாமிஸ்டுக்கு என்ன இதனால லாபம்னா, வெஸ்ட்ல வந்து இப்போ நம்ம சர்ச்சை அழிச்சிட்டோம், அங்க வந்து நம்ம செகுலரிசம் பேசுறோம் அப்படின்ற பெயர்ல நம்ம நாத்திகத்தை கொண்டு வந்துட்டோம். நாத்திகத்தை எடுத்துட்டு வரதுக்கு கம்யூனிஸ்ட் ஹெல்ப் பண்றாங்க, அங்க இருக்கிற வெஸ்டர்ன் வேல்யூஸை தூக்குறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பண்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற. ஆனா இவங்க ரெண்டு பேருடைய காமன் எனிமி நம்ம அப்படின்றதுனால இதை ஒரு அக்ரெசிவா அவங்க கொண்டு வராங்க. இதான் இவரு அகைன்ஸ்ட் நினைச்சு இந்த ரெண்டு விஷயம் தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்லி நான் கவனிச்சப்பீங்க பேசிட்டு இருக்கும்போது கவனிச்சேன். ஏன்னா எனக்கு கர்க் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னு தெரியும். கர்க் அப்படின்றது கிறிஸ்டேன்ற வேர்ட்ல இருந்து வருது. கர்க் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சர்ச். ஆமா. ஸோ சார்லஸ்க்கு என்ன மீனிங்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் பேசிட்டு இருக்கும்போது. இட் கம்ஸ் ஃப்ரம் த ஜெர்மானிக் வேர்டு கால். என்ன மீனிங்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கால். கடைசி வரைக்கும் இவர் எதுக்காக வந்து போராடினார் தெரியுமா? ஃப்ரீ ஸ்பீச் தானே. சார்லஸ்னா ஃப்ரீ மேன் அர்த்தம். ஃப்ரீ மேன், ரைட். அவர் சாகும்போது அந்த டிஷர்ட்ல ஃப்ரீடம்னு எழுதிருக்கு. ஃப்ரீடம். ஓகே. அப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் தானே, இவங்க எதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? த ட்ரூ ஃப்ரீடம். எஸ், உண்மை. விச் இஸ் அ சர்ச். அதை முடிக்கணும் அப்படின்றது இவங்களுடைய காமன் கோல். அப்போ இவர் அந்த ரெண்டு பேரையும் அவருடைய எளிமையாக வச்சுட்டு நான் எதுக்கு நிற்கிறேன் அப்படின்றது மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் பேசியிருப்பாரு. அவர் சாகுறதுக்கு 3 நாளுக்கு முன்னால பேசின விஷயம் தான் அவருடைய அந்த லைஃபினுடைய ஒரு சம்மரியா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ அது அதை நீங்க போடுங்க, ப்ளே பண்ணுங்க. அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து எல்ஜிபிடி அப்படின்ற விஷயம், அவர் அந்த லெஸ்பியன் கே அப்படின்ற அந்த நான்சென்ஸ் வந்து எனக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சாகிறதுக்கு 3 நாளுக்கு முன்னால போட்டிருந்தார் வீடியோ போட்டிருந்தாரு. அதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு சம்மரி. அதுல ஃபர்ஸ்ட் அவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறனா ஃபேமிலி. முதல்ல மேரேஜ் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட்டட் பை காட். எஸ், கடவுள் உருவாக்கின முதல் விஷயமே அதான். முதல் விஷயம் அதான். அப்போ மேரேஜ், குழந்தைகள், அதுக்கப்புறம் அவங்க நல்லா வளர்க்கணும். அவங்க ஒரு சேஃபான ஒரு இதுல நான் வந்து வளர்க்கணும். இப்போ வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெளியே இருந்து வராங்க, இமிகிரேஷன்ல பண்ணி உள்ள வந்துட்டு இங்க இருக்கிற மக்களை கொள்றாங்க. நிறைய அந்த மாதிரி வெஸ்ட்ல வந்து பிரச்சனை போயிட்டு நம்ம அதை பார்த்தோம். அப்போ ஐ வாண்ட் பி சேஃப், என்னுடைய வேல்யூஸ் அப்படின்றது அது சேஃபா இருக்கணும், நான் மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு வந்து குழந்தைகள் இருக்கணும், இதுக்கப்புறம் அந்த எல்ஜிபிடி என்னோட குழந்தைகள் ஒரு ஆணும் பெண்ணும் மேரேஜ் பண்ணணும், இது கடவுள் ஏற்படுத்திய விஷயம். இதுக்கு எதிரான ஒரு அக்ரெசிவா கொண்டு வராங்க. குழந்தைகளுடைய கார்ட்டூன்ல கொண்டு
இதெல்லாம் பண்ணலாமா படத்துல சின்ன மூவிஸ்ல கொண்டு வர. அப்ப இவரு இது என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டு இன்னொன்னு கடைசியா ஒண்ணு சொல்லுவாரு. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சர்ச் ஷுட் த்ரைவ் ஆன், சர்ச் வளர்றதுக்கு இவங்க எல்லாம் தடையா இருக்காங்க, இவங்கள முதல்ல காலி பண்ணணும். சர்ச் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்றது அதான் பெரிய பிரச்சனை. அதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இந்த வீடியோ நான் போடணும்னு நினைச்சதுக்கு ஒன்லி ரீசன் என்னன்னா, the church should stand for what Charlie stood for. எஸ், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சர்ச் ஒன்ஸ் ஸ்டுட். ஆமா, இன்னைக்கும் பல சர்ச்சஸ் நிற்குது தான், இல்லைன்னு சொல்லல. பட் காமனாக பார்க்கும்போது சர்ச்சுக்குள்ள டெமோக்ரஸி, சர்ச்சுக்குள்ள செக்குலரிசம், சர்ச்சுக்குள்ள எல்லாமே உள்ளே கொண்டு வராங்க. விச் இஸ் என்ன சொல்றது தெரியல. பிகாஸ் இவங்க வந்து இப்போ கம்ப்ளீட்லி இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல படம் பார்க்குறது வேர்ல்ட்லி, சர்ச்சுக்கு டைம் லேட்டாக வந்தால் வேர்ல்ட்லி, முடி ஒரு மாதிரி வளர்த்துருந்தா வேர்ல்ட்லி, பாஸ்டர் தாடி வச்சிருந்தா வேர்ல்ட்லி, ஜீன்ஸ் போட்டால் வேர்ல்ட்லி, டிஷர்ட் போட்டால் வேர்ல்ட்லின்னு சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எது உண்மையாலுமே வேர்ல்ட்லி அப்படின்னா, when you make the truth, the absolute truth of God relative, அதுதான் வேர்ல்ட்லி. எக்ஸாக்ட்லி. அதாவது மாற்றப்பட முடியாத அப்சல்யூட்டான தேவனையும் அவருடைய சத்தியத்தையும் நீங்கள் ரிலேட்டிவாக மாற்றுறது, யுவர் ட்ரூத் அண்ட் மை ட்ரூத்ன்ற மாதிரி அதை மாற்றும் போது, இது உங்கள் ஒப்பீனியன் பிரதர், அதுவும் சத்தியம், இது ஏன் ஒப்பீனியன் பிரதர், இதுவும் சத்தியம், இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் மாடர்னிஸ்டிக் ஐடியாவை வந்து சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டு சர்ச்சை வந்து டெமோக்ரட்டிசைஸ் பண்ணி சர்ச்சில் வந்து ஒரு விஷயம் பிப்ளிக்கலாக இப்படி தான் இருக்குங்க, இப்படி தான் செய்யணும்னு சொன்னால் ஓட்டு எடுக்கலாம் பிரதர், எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அப்போ நம்ம இதை செய்யலான்ற லெவலுக்கு இன்னைக்கு சர்ச் வந்திருக்கும் போது, I think this is not church. This is not what church should stand for. Right. நீங்க சொல்லுங்க. இப்போ சர்ச் வந்து ஏன் இப்படி போயிருச்சு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னா, இந்த ஒரு போஸ்ட் மாடர்ன் ஐடியாலஜி சர்ச்சுக்குள்ள வந்துருச்சு. கடவுளுடைய ட்ரூத்தை வந்து நம்ம ட்ரூத் இஸ் ஃபார் எவர், அது என்றும் மாறாத விஷயம், அவருடைய வார்த்தை என்றும் மாறாத விஷயம். அவர் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும், அன்னைக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி ஆகுனா இன்னைக்கு ராங் தான், அது வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து மாடர்னா மாறுறோம் அப்படின்னு நம்ம வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தமிழ் கிறிஸ்டியானிட்டி மேலே எனக்கு ரொம்ப ஒரு கோவம் உண்டு. என்னன்னா 3 விஷயம் நான் சொல்றேன், நான் அப்சர்வ் பண்ண 3 விஷயங்கள். ஒன்று வந்து இங்க உள்ள மக்கள் ஏன் இன்னைக்கு இப்படி தூங்கி போயிருக்காங்கன்னா, ஒன்று நம்ம கிறிஸ்டியானிட்டினாலே மியூசிக் அப்படின்றது ரொம்ப இன்னைக்கு பெருகிருச்சு தான் நான் பார்க்குறேன். இங்க இருக்கிறவங்க யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, இங்க இருக்கிற டான்ஸ் ஆடுறவங்க, பாட்டு பாடுறவங்க, அப்படி மக்கள் ரொம்ப சாஞ்சிட்டாங்க. நம்ம வந்து பாட்டு ரொம்ப பாடியாச்சு, we have to do something else. இன்னொன்று என்னன்னா, இங்க இருக்கிற ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இப்போ இவங்க பைபிள் வாசிக்கிறதே வந்து எதுக்குன்னா, அவரோட ப்ராமிஸ் கொடுப்பாரா அப்படின்றதுக்காக வாசிக்கிறாங்க. 3வது விஷயம் என்னன்னா, லேக் ஆஃப் பிப்ளிக்கல் நாலேஜ், வேத அறிவு அப்படின்றது மக்கள் மத்தியில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதுவே இப்போ நீங்க முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க தாவான்னு ஒன்று வச்சு ஒரு சென்டர் வச்சு அங்க வந்து எஜுகேட் பண்றாங்க. அவங்களுடைய யூத்தை வந்து இவங்க அவங்களுடைய வேதங்கள், அவங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு அவங்களுடைய வரலாறு அவங்களுக்கு வந்து மண்டல ஏத்துறாங்க, அவங்கள ஒரே மாதிரி கொண்டு போறாங்க. பட் நம்ம இதுல என்ன பிரச்சனைனா, சர்ச்சுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. இங்க இருக்கிற மக்களுமே சரி, அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்ன்றது வேறையா இருக்குது. அப்போ அந்த ப்ரையாரிட்டிஸை நம்ம வந்து ஒருமுகப்படுத்தி, நம்ம வந்து பிப்ளிக்கல் நாலேஜ் நமக்கு வேணும். இப்போ டர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏல அவர் பண்ண முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, காலேஜ் பசங்களுக்கு பைபிளை வந்து எஜுகேட் பண்றது. ஒருத்தவங்க உன்னை கொஸ்டின் கேட்டாங்கன்னா, யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்கணும். நீ வந்து ஏசாயால ஏதாவது வசனத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே பிடிச்சிட்டு, ப்ராமிஸ் மட்டுமே நீ பிடிச்சிட்டு இருந்தனா, நீ வந்து பைபிளை ஒரு ஹோல் பிக்சரா நம்ம பார்க்க முடியாது. பைபிளை ஒரு யூனிஃபைடு புக்காவே அவங்களால பார்க்க முடியாது. இது அவர் பண்ணாரு. முக்கியமான விஷயம் அவர் பண்ண விஷயம் வந்து பைபிளை பீப்புளுக்கு எடுத்துட்டு போகணும், அதை வந்து ஒரு லெசனா ஃபீட் பண்ணி உள்ள கொண்டு போகணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் அவர் பண்ண விஷயம். இன்னொன்று அவர் பண்ணது என்னன்னா, என்னுடைய கல்ச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் கிறிஸ்டியானிட்டி. இப்போ ஏன்ஷியன் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேக்ஸ்பியர்ல இருந்து ஆரம்பிச்சு ஜான் மில்டன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க போயம் எழுதுனாங்க, புக் எழுதுனாங்க, எல்லாமே பைபிள் பேஸ் பண்ணி தான். இப்போ வேல்யூஸும் அதுல இருக்கக்கூடிய எத்திக்ஸையும் அவங்க என்ன ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இட் வாஸ் கம்ப்ளீட்லி ப்ரொமோட்டிங் லைஃப். ஆனா இவங்க ப்ரொமோட் பண்றது எல்லாமே டெத். இவங்க ப்ரொமோட் பண்றது எல்லாமே டெத். இந்த நீங்க ஓகேசம் சொன்னீங்கல்ல, அதுவும் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு மனுஷனை வந்து சோலோவா மாற்ற முடியுமோ மாத்திரும். ஏன்னா நாளைக்கு இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு போல, ஓகேசமுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ணுன்னா, என்னை பார்க்கும்போது புருவத்தை சுருக்கி பார்க்குறீங்க, என்னை ஒடுக்குறீங்க, நீங்க ஒடுக்குறீங்க.
சரியா? இப்போ நான் தான் உண்மையாக ஒடுக்கப்பட்டு தனியாக ரூமில் மட்டும் தான் உட்காரணும். ஏன்னா எனக்கு செவுரு மட்டும்தான் என்ன எதுவுமே பண்ணாது. ஸோ ஒரு மனுஷனை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தனிமைப்படுத்த முடியுமோ அதை ஓகேசம் பண்ணுது, விச் இஸ் டெத். ஓவர் சென்சிட்டிவிட்டி. இட் இஸ் செப்பரேட்டிங் ஹிம் ஃப்ரம் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ அது வந்து டெத். நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்குள்ள வாத்துன்னு கலாய்ப்பாங்க. அது வந்து கலாய்ச்சாங்க, ஜாலியாக இருக்கும். இப்போ அவங்க நம்மளை கலாய்ப்பாங்க, அப்போ மனசு கஷ்டமாக இருக்கலாம். அப்போ நான் போய் எங்கள் வீட்டில் வந்து அப்பா அந்த பையன் நான் கலாய்க்கிறான், நான் ஒடுக்குறான், என்னை ஸ்கூலில் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படிலாம் பண்ணவே இல்லை. நாங்களாம் சின்ன வயசில் ஒருத்தர் கலாய்ச்சிக்க போகிறோம். அது அந்த ஆன்டி ஓக் கல்ச்சர். அப்போ அந்த ஓக்கிசம்ன்றது அப்போ ஸ்கூல் டைமில் கிடையாது. இப்போ நம்மளால சொசைட்டியில் வந்து என்ன செய்ய முடியுதுன்னா கான்ஃபிடென்ட்டாக நடமாட முடியுது. இன்னைக்கு ரோட்டில் எவனா ஒருத்தர் எனக்குள்ள வார்த்தைன்னு சொன்னால் எனக்கு அது பெருசாக தெரியாது, போடா சொல்லிட்டு போடா, அதெல்லாம் நான் நிறையா கேட்டேன்ட்டு போயிடும். ஆனால் இந்த ஓக் கல்ச்சரில் வளர்கிற ஒரு குழந்தைக்கு சரியா டேய் அப்படின்னு கூப்பிட்டாலே அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான். உண்மை இல்லையா? டாய்லெட் சீட்டை வந்து இவன் போட்டு ஒரு கேர்ள் வந்து போட்டு போயிருக்குது. அவன் தம்பி வந்து என்ன பண்ணிருக்கிறான்னா அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் சீட்டை வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். இதுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து அவங்க தம்பியை குத்தி இருக்குது. இதெல்லாம் எதனால வருது? கரெக்ட், இதனால தான். உண்மை. மனுஷனை எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃபிஷாக மாற்ற முடியுமோ மாற்றுறது வந்து ஓகேசம். அப்புறம் மார்க்சிசம் பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இட் ஸ்டார்டட் ஃப்ரம் செட்டானிசம். ரிச்சர்ட் உம்ப்ராண்டோடைய புக்கை எல்லாரும் படிச்சாங்கன்னா தெரியும். இட் ஸ்டார்டட் ஃப்ரம் செட்டானிசம். சாத்தான் கிட்ட இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமா மனுஷனுக்கு வந்து உயர்வை தரவே தராது. இதை பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ், நீங்கள் வந்து போதகர்களாக இருக்கலாம், இல்லை பெரிய அறிவாளிகளாக இருக்கலாம், மேதைகளாக இருக்கலாம், உங்கள் அறிவையோ உங்கள் வேத ஞானத்தையோ நாங்கள் கொஸ்டின் பண்ணவே இல்லை. சாத்தான் இடத்துலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இல்லை மனிதனுக்கும் உதவி செய்யும்ன்றதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது போதும் எனக்கு. ஸோ இது கம்யூனிசம். மூணாவது இஸ்லாமிசம் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். இந்த மூணுமே சேர்ந்து இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் டெத். ஸ்பீக்கிங் அபவுட் டெத். ஒரு டெத் கல்ட்டை வந்து உருவாக்கி இவங்க வந்து ப்ரோ லைஃபாக இருக்கக்கூடிய சர்ச்சை வந்து கிரியேஷன், ப்ரொக்ரியேஷன், அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, எட்டர்னிட்டி வரைக்கும் அது வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் லைஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆஃப் சர்ச்சை வந்து தே வாண்ட் டு டெமாலிஷ் அண்ட் ஸ்விட்ச் இட் ஆஃப். அதை வந்து அவங்க அந்த வாய்ஸை வந்து ஆஃப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்லி அந்த ஷூட் அவுட்டுக்கு அப்புறம் thousands ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அப் நவ். உண்மை. ஒரு வாய்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. ஒருவேளை இதை ஸ்டாப் பண்ணாமல் நிறுத்தியிருந்தாலே அவர் ஒரு ஆள் மட்டும் பேசி நின்றுருப்பார். ஏன்னா அவருடைய நோக்கமே வந்து உருவாக்கணும், லீடர்ஸை வந்து உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ எதுக்கு அகேன்ஸ்டாக அவர் பேசிட்டு இருந்தாரோ, இவங்க இப்படிப்பட்ட ஆளுங்க, இவங்க இப்படிப்பட்ட ஆளுங்கன்னு அவர் பேசிட்டு இருந்தாரோ, அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ. உண்மை. ஆக்சுவலி அவர் சாகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் பேசின ஒரு வீடியோ இருக்கு. அதில் அவர் சொல்றாரு, இது லெஃப்டிஸ்டுக்கு வந்து வயலன்ஸ் மட்டும்தான் இவங்களுடைய கடைசி தீர்வு. கரெக்ட். அதற்கு நானுமே பலியாகலாம் அவர் பேசி வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் நம்மளை வந்து டார்கெட் பண்றாங்க, இவங்க எங்க போய் முடிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம அவரோட டீம் போய் உட்காருவாங்க, பேசுவாங்க. அங்க ஒரு மைக், இங்க ஒரு மைக், நீ கேள்வி கேளு, அவ்வளவுதான். அவருக்கு தெரியும் எப்படியும் இவங்க வந்து நம்ம கிட்ட வருவாங்க, அவருக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் போகணுமா அப்படின்ற ஒரு ஆழ்ந்த வருத்தம், வேதனை வந்து எனக்கு உண்டு. ஆனா அவர் சும்மா சாகல. அவர் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை வந்து இங்க ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அமெரிக்காலாம் எங்கேயோ பண்ணிட்டாருன்னு இல்லை, நம்மளும் அப்படி மாறணும் அப்படின்றது தான். இப்போ வந்து என்ன மாதிரி உங்களை மாதிரி அடுத்துக்கலாம் அவர் ஒரு முன்னோடி இல்லையா? கண்டிப்பா. ஏஜ் வந்து சின்ன வயசு, ஆனா அவர் சொன்ன விஷயங்கள் என்னுடைய தம்பியோட சின்ன வயசு தான் அவருக்கு. ஆமா, ஆனா அவர் பேசின விஷயங்கள் அப்படின்றது மிகப்பெரிய விஷயங்கள், மிகப்பெரிய விஷனோட அவர் இருந்தார். அதே மாதிரி இப்போ சாகுறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால ஜீசஸ் டைட் so that you can live. அவர் சொன்ன விஷயம் அவர் ட்வீட் போட்டு போயிருக்காரு. எல்லாமே ஏதோ அப்படியே பட் நடக்கிற everything he spoke was about life. உண்மை. and he is now dead. கரெக்ட். பட் நமக்கு இருக்கிற ஹோப் வந்து ஸ்டில் லிவிங். ஆமா, யா, உண்மை. நான் இன்ட்ரெஸ்டிங்லி இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் சர்ச் பசங்களோட பைபிள் ஸ்டடி நான் உங்களுக்கு ஒரு ஃபோனில் சொன்னேன்ல, அதே தான். அது படிச்சுட்டு இருக்கும்போது எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 வந்து ஒரு வசனம் இப்படி போட்டிருக்கு. ஐ வாஸ் ஆஸ்கிங், அவங்க எங்கள் பசங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது எஃபிஷியன்ஸ் சாப்டர் 3 was 10 in Tamil, பட் in English 10 தான். நான் 9 and 10 வாசிக்கிறேன். பால் சொல்கிறாரு, ஆக்சுவலி 8லேருந்து வாசிக்கிறேன். டு மீ தோ ஐ am the very least of all the saints, this grace was given to preach the Gentiles the unsearchable riches of Christ and to bring to light for everyone what is the plan of the mystery hidden for ages in God who created all things, so that through the church the manifold wisdom of God might now இப்பொழுது be made known to the rules and authorities in heavenly places. Yes.
வெரி குட். உன்னதங்கள் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரியப்படுத்தப்பட வேண்டும்ன்றதுதான் தேவனுடைய திட்டம்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. நமக்கு எப்படி ப்ரீச் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள்னா, உன்னதங்கள் இருக்கக்கூடிய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், அதாவது சாத்தானுடைய தூதர்களை நீங்கள் வந்து 1000 வருட அரசாட்சியில் தான் அவங்கள மேலே இந்த இது பண்ணுவீங்க, அப்புறம் பரலோகத்துக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, அவர் மேலே நீங்கள் ரூல் பண்ணுவீங்க, கடவுளுடைய ஞானம் அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம எஸ்கட்டாலஜியை மாற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் பவுல் சொல்லும்போது அந்த நவுன்ற வார்த்தை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் நவ் த சர்ச் இஸ் இன் திஸ் வேர்ல்ட் டு டூ திஸ். கடவுளுடைய அனந்த ஞானத்தை, மேனிஃபோல்டு விஸ்டம், அவரால் அதாவது முடிவில்லாத அந்த ஞானத்தை சர்ச்சு தான் என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு சொல்லணுமா. யாருக்குன்னா உன்னதங்கள் இருக்கிற துரைத்தனங்களுக்கு அதிகாரிகளுக்கு சொல்லணுமா. ஏன்னா இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மேத்யூ சாப்டர் 16 வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு. லிட்டரலி என்ன பண்றாருன்னா, பிசாசு அதாவது சேட்டனுடைய மூஞ்சிக்கு நேராக போய் நின்று ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்றாரு. அது என்னன்னா, மேத்யூ சாப்டர் 16 வந்து ஒரு சீசர்களை தனியாக கூட்டு போயிடுறாரு. எங்க கூட்டு போறாருன்னா, ஒரு ஜென்டல் டெரிட்டரி கூட்டு போறாரு, அதாவது யூதர் அல்லாத டெரிட்டரி கூட்டு போறாரு, பிலிப்பி சசரியா பகுதிகளுக்கு கூட்டு போறாரு. அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, சி ஆஃப் கலிலியுடைய நார்த் ஈஸ்டுக்கும் அந்த பக்கத்துல இருக்கு. அதாவது அன்னைக்கு பாஷான் கிங் ஆஃப் ஓக் இருந்த ஏரியா, இன்னும் கொஞ்சம் விட்டு மேலே போனால் ஹெர்மோன் மவுண்ட் இருக்கும், அந்த ஏரியாவில் இருக்கு. அந்த ஏரியாவில் அன்னைக்கு பெட்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹேடிஸ் அப்படின்றது வந்து கிரீக் ஒன் ஆஃப் த கிரீக் மித்தாலஜியில் வந்து ஒரு பாதாள கடவுள். நம்ம ஊர் லாங்குவேஜில் சொன்னால் யம தர்மராஜான்னு வச்சுக்கோங்களேன், பாதாள கடவுள். அந்த ஹேடிஸ்க்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு மிருகத்தை பலி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா, அன்னைக்கு வந்து பண்ணி வந்து பலி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த பலி கொடுக்கறது நின்றுச்சுன்னா அவன் வெளியில வந்து உங்களை என்ன பண்ணிடுவான் அப்படின்னா காவு வாங்கிடுவான் அப்படின்னு ஒரு ஐதீகம் அங்க இருந்ததுனால அங்க கேட்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும், அதுல இருந்து ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர் வெளியே வரும். இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு, நிறைய பேர் அங்க போயிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் ஜீசஸ் இஸ் டேக்கிங் த டிசைபிள்ஸ் அலோன். 12 பேரும் கூட்டு போயிறாரு. அந்த இடத்துல நிக்க வச்சுட்டு அவர் கேட்கிறாரு, மனுஷகுமாரனாகிய என்னை, தட் இஸ் சன் ஆஃப் மேன் அப்படின்னா யாருன்னா, தானியேல் 7 போட்டிருக்கு, அவர் நீங்காத நித்திய கர்த்தத்துவம் உடையவர். அப்படின்னா சன் ஆஃப் மேன்னா மனுஷனா வந்த கடவுள் இல்ல, சன் ஆஃப் காட் தான் மனுஷனா வந்த கடவுள். சன் ஆஃப் மேன் அப்படின்னா மேகங்கள் மீது நியாயாதிபதியா வரப்போற கடவுள். அவர் சொல்றாரு, நான் நியாயாதிபதி, சன் ஆஃப் மேன். என்ன இந்த ஜனங்கள்லாம் யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, சிலர் அப்படி சொல்றாங்க, சிலர் இப்படி சொல்றாங்க, அப்படிலாம் சொல்றாங்க. கடைசியில நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது பேதுரு சொல்லுவான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது, இது நீயா சொல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதா வந்து ஒரு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ பெட்ரோஸா இருக்கிறாய், நீ பேதுருவா இருக்கிறாய், அதாவது நீ ஒரு பெயர்க்கப்பட்ட கல்லா இருக்கிறாய். பெட்ரோஸ் அப்படின்னா ஒரு ஸ்மால் ராக், இல்ல ஒரு போல்டர், இல்லைன்னா பெயர்க்கப்பட்ட கல் விச் இஸ் ஸ்டாண்டிங் அலோன். ஆனா நான் இந்த பெட்ராஸின் மேல, அதாவது இந்த பெட் ராக்கின் மேல, இங்க பெட்ரால வந்து நிறைய பெட் ராக் இருக்கும், நான் வந்து இந்த பெட்ராக்கின் மேல, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னல, அந்த கிறிஸ்து அப்படின்ற அந்த நபர் மேல என் சபையை நான் கட்டுவேன். the gates of hell will not withstand it. அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது. கேட்ஸ் ஆஃப் ஹெல் வந்து அதை ப்ரிவைல் பண்ண முடியாதுன்னு சில டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ப்ரிவைல் பண்ண முடியாதுன்னா அது நம்ம என்னமோ அதுக்கு பயந்து நிற்கிற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலி இட் கேனாட் வித்ஸ்டாண்ட், அதால தாங்கிக்க முடியாது. ஆமாம். இவர் லிட்டரலா எங்க போய் நின்று சொல்றாருன்னா, அந்த கேட்ஸ் ஆஃப் ஹெல்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு, அந்த ஹேடிஸ்ன்ற அந்த பாதாள கடவுள்னு அவங்க நம்பிட்டு இருக்க அந்த இடத்துலயே போயிட்டு, லிட்டரலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து லேகியோனை துரத்துவார். ஆமா, சரிங்களா? 3000 பண்ணியா வந்து என்ன செஞ்சிரும்னா கிணத்துல வந்து சாகும். ஏன் அவங்க பண்ணி வளர்த்தாங்கன்னு உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன், இல்லையா? அப்போ இப்போ ஜீசஸ் என்ன பண்றாருன்னா, நான் கட்ட போற என்னுடைய சர்ச், பவுலுடைய அனாலஜி படி என்னுடைய சரீரம், that is showing his presence in earth. So அது அந்த சபையை நான் கட்டுவேன். இந்த பாதாளத்தின் வாசல்கள், தீஸ் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ரூலர்ஸ் ஆஃப் டார்க் ஏஜஸ், அவங்களால அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு அவங்க மூஞ்சிக்கு நேரம் சவால் விட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறத்துல இருந்து மேத்யூ அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. அவர் அடிக்கப்படுறாரு, நொறுக்கப்படுறாரு, அப்படியே அவர் கொண்டு போய் கடைசியில் என் மூஞ்சிக்கு நேரம் வந்து சவால் விடுறியா, உன்னை கொண்டு காட்டுறேன்னு சொல்ல மாதிரி கொன்னுடுறாங்க. ஆனா அதுதான் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்லி ஃபவுண்டேஷன் ஸ்டோன். டாம் ஹாலண்ட் உடைய வீடியோ நான் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் கிராஸை பத்தி பேசும்போது சொன்னார்ல, கிராஸ் வந்து ரோமன்ஸை பொறுத்தவரைக்கும் சிம்பிள் ஆஃப் டார்ச்சர். ஆனா இன்னைக்கு சிம்பிள் ஆஃப் டார்ச்சர் வந்து இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சிம்பிள் ஆஃப் விக்டரியா மாறுது. அந்த அவங்க வந்து அதாவது லிட்ரலி அந்த கிராஸ்ன்றது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு வீக்கான பர்சனுக்கு அவ்வளவு பெரிய பவர் கொடுத்துருச்சு. பிகாஸ் காட் இன் ஹிஸ் வீக்கஸ்ட் ஃபார்ம் இஸ் மேன். அந்த வீக்கஸ்ட் ஃபார்மா வந்த கடவுளை
கொலை செய்யறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீ கொன்னுட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்ட. ஆனா 3வது நாள் அவர் உயிரோட இருந்தார். காட் இன் இஸ் வீக்கஸ்ட் ஃபார்மே உன்னால அழிக்க முடியல. காட் இன் இஸ் ஃபுல் ஸ்ட்ரென்த் அவர் வரப்போறாரு, சன் ஆஃப் மேன். அப்ப இவன் என்ன பண்ணுவான்? ரைட். அதுதான் நம்ம கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னு நான் நினைக்கிறேன். ஸோ கர்க் இன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்றத பார்த்து நம்ம ஆக்சுவலி பயப்படக்கூடாது. நம்ம இன்னும் உண்மையை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ரைட். த பிரசன்ஸ் ஆஃப் சர்ச் இன் திஸ் வேர்ல்டு மேபி பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்றத ஞாபகப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை உன்னதங்களில் இருக்கிற துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தேவனுடைய அனந்த ஞானத்தை காட்டணும். எஸ். தேவனுடைய அனந்த ஞானத்தை பகுதிட்டுக்கே நம்ம காட்டுறது இல்லை. உன்னதங்களில் இருக்கிற துறைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு நம்ம என்ன காட்டுறோம்? we are fighting with the dark powers. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 6 போட்டிருக்கு. துறைத்தனங்கள் மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லை. அதாவது நமக்கு வந்து எந்த மனுஷனோடும் போராட்டம் கிடையாது. சரிங்களா? அவங்க யாரா வேணா வந்து போன எனி குரூப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு நமக்கு போராட்டம் கிடையாது. நமக்கு போராட்டம் வந்து சார்லி கர்க் சொன்னார்ல, we are fighting with evil forces, we are fighting with dark powers சொன்னார்ல, அது மாதிரி மாம்சத்தோட ரத்தத்தோடு இல்லை, துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதிகளுக்கும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால நீங்க தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகவும் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் வெற்றி உள்ளவர்களாக நிற்க திராணி உள்ளவர்களாகவும் இருக்கிறதுக்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டு என்ன பண்ணுங்க? சண்டை போடாதீங்க, ஜோம் பண்ணுங்க. அதற்கேற்ற நிலைமையில நீங்க வந்து உங்களை லைஃப்பை வந்து அமைச்சுக்கோங்கன்ற மாதிரி தான் பால் வந்து எழுதுறாரு இதுல. ஸோ த பிரசன்ஸ் ஆஃப் சர்ச் இன் திஸ் வேர்ல்டு, வாட் சர்ச் ஹேஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் இஸ் டு ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த டார்க் பவர்ஸ். டார்க் பவர்ஸ்ல என்ன குட்டு? சார் கம்யூனிசம் வந்து என்ன பிரதர்? மக்களுக்கு வந்து என்ன தான் தருது? எல்லாருக்கும் வந்து சமத்துவத்தை தருது சார். மொத்தமா எல்லாத்தையும் பிடிங்கிட்டு எல்லாருக்கும் அது பிரிச்சு கொடுக்குது. அப்ப எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. நல்ல விஷயம் தானே பிரதர்? அதுதான் சொல்றேனே, டார்க் பவர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்ச எதுலயும் நீங்க நன்மையை பார்க்க முடியாது. லைட் இஸ் லைட், டார்க் இஸ் டார்க். இல்லையா? அப்ப சர்ச் வந்து இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, ஹேஸ் டு எஜுகேட் இட்ஸ் பீப்புள், இட்ஸ் மெம்பர்ஸ், தட் நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப பெருசு. நம்ம போட்டுட்டு இருக்க சண்டை வந்து ரொம்ப உன்னதமானது. நம்ம வந்து அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த பூமியில மனுஷங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். அங்கிருந்து நம்ம கொஞ்சம் திரும்பி உண்மை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சார்லி கர்க் எதுக்காக சண்டை போட்டாரோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷங்களே கிடையாது. LGBTQ இட்ஸ் அன் ஐடியாலஜி, கம்யூனிசம் ஐடியாலஜி, ஓக்கிசம் ஐடியாலஜி, இஸ்லாமிசம் இட்ஸ் அன் ஐடியாலஜி. இது எல்லாமே ஐடியாலஜிஸ். இந்த ஐடியாலஜிஸ் எதுவுமே மனுஷன் கிடையாது. இந்த ஐடியாலஜிஸ் எல்லாம் மனுஷனுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த ஐடியாலஜிஸ்க்காக நம்ம இருக்கிறோன்ற மாதிரி மனுஷனை அடிமைத்தனத்துக்குள்ள வைக்குது. நீங்க வந்து இன்னைக்கு ஓக்கிசம்க்கு சப்போர்ட் பண்ணலன்னா யூ ஆர் ப்ரோ ஹியூமன் கிடையாது. நீங்க ப்ரோ ஹியூமன் கிடையாது. நீங்க ப்ரோக்ரஸிவிஸ்ட் கிடையாது. நீங்க ரிக்ரெசிவிஸ்ட். நீங்க முன்னேற்ற பாதையில யாரையும் வழிநடத்த மாட்டீங்க. நீங்க மனுஷன் முன்னேற விடாம பின்னிட்டு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அமெரிக்கால இல்லை பிரதர், இந்தியாவுக்கு வந்தாச்சு. இந்தியாவுக்கு வந்து MP MLA உட்பட மினிஸ்டர்ஸ் உட்பட ரெயின்போ ஃப்ளாகை ஆட்டி ப்ரைட் ஜேர்னியை வந்து அந்த ரேலியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்துட்டோம். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, உங்கள்கிட்ட நான் கூட சொன்னேன், சென்னை கார்பரேஷன் வந்து ஜெண்டர் லேப்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்குது. இந்த டேர்மே வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஆமாம், நாளைக்கு ஸ்கூலில் மாத்திரை வைப்பான், கண்டிப்பாக வைப்பான். ரைட், சரிங்களா? ஸ்கூலில் மாத்திரை வைப்பான், டாக்டர்ஸை வைப்பான், ஸ்கூலுக்கு போகிற புள்ள ஆனால் போகும், ரிட்டர்ன் வரும்போது பொண்ணாக வந்தாலும் வரும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா வந்து எஸ்பெஷலி ரொம்ப, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இது ரொம்ப ஜாஸ்தியாக இந்த ஐடியாலஜிக்கல் இந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. விச் இஸ் வெரி டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த கடவுளுடைய நல்ல செய்தி இந்த தேசத்துக்கு வந்ததுனால எஜுகேஷன் வந்ததோ, அந்த கடவுளை அந்த எஜுகேஷன் வந்து தூக்குற வேலையை ரொம்ப மும்முரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எல்லா காலேஜ்லயும் இவாஞ்சலிக்கல் யூனியன் இருக்கும், ஸ்கிரிப்சர் யூனியன்காரங்க வருவாங்க, கேம்பஸ் யூனியன்காரங்க வருவாங்க, YMCA வருவாங்க, YWAM வருவாங்க. அவங்க வந்ததுனால ஒருத்தன் சூசைட் பண்ணிட்டான், அவங்க வந்ததுனால ஒருத்தன் வந்து டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான், அவங்க வந்ததுனால ஒருத்தன் செத்து போயிட்டான், அவங்க வந்ததுனால ஒருத்தன் ரேபிஸ்டா மாறிட்டான், அவங்க வந்ததுனால ஒருத்தன் கொலகாரனா மாறிட்டான், அவங்க வந்ததுனால ஒருத்தன் ஆன்டி சோசியல் எலிமெண்டா மாறிட்டான்னு ஒரு ஹிஸ்டரி கூட கிடையாது. ஆனா இப்ப நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஹிஸ்டரி.
அவங்க வந்ததுனால சூசைடல் ரேட்ஸ் குறைஞ்சது, அவங்க வந்ததுனால எஜுகேஷன் வளர்ந்தது, அவங்க வந்ததுனால டிப்ரெஷன் ரேட்டு குறைஞ்சது, அவங்க வந்ததுனால வந்து டைவர்ஸ் குறைஞ்சது, அவங்க வந்ததுனால ஃபேமிலி சிஸ்டம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, அவங்க வந்ததுனால மனுஷனுக்கு அறிவு இன்க்ரீஸ் ஆச்சு, அவங்க வந்ததுனால எல்லாமே ப்ரோக்ரஸிவ் ஆச்சு. ரைட். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இது எல்லாத்தையும் ஸ்கூல் கேம்பஸ்குள்ள வரக்கூடாது, காலேஜ் கேம்பஸ்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி வெளியில போட்டது வந்து, அதுக்கு சர்ச்சை இடம் கொடுத்தது வந்து இட்ஸ் த ஃபெயிலியர். அதை நம்ம பண்ணிருக்கவே கூடாது, உண்மை, அலோவ் பண்ணிருக்கவே கூடாது, உண்மை இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம எதுக்காக நிக்கணும் பிரதர் அங்க? நம்ம ஏன்னா எங்கேயோ அமெரிக்கால நடந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு இதுக்கு இந்தியாவில் ஏன் நம்ம வீடியோ போடணும்? வாட் இஸ் த டேஞ்சர் விச் வி ஆர் ஃபேஸிங்? என்ன நினைக்கிறீங்க? ரைட். இப்போ நான் நான் ஸ்கூலில் சொல்கிறேன். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மர்ரே ஓஹேர் அப்படின்ற ஒரு பார்ட்டி ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு லேடி. அவங்க 90s அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எதற்கு அர்ப்பணிச்சாங்கன்னா, ஸ்கூல்ஸ்ல ப்ரேயர் பண்ணக்கூடாது, அதுக்காக மட்டுமே அவங்க கேம்பெயின் பண்ணாங்க. ஃபார் 30 years, 30 வருஷம் அவங்களுடைய கேம்பெயின். எல்லா ஸ்கூல்ல போயிட்டு லாபி பண்றது, அங்க உள்ள மினிஸ்டர்ஸை போய் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுடைய அந்த ரெஃப்ளெக்ஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கும் ஸ்கூல்ல நீங்க ப்ரேயர் பண்ணீங்கன்னா அதை எப்படி கொண்டு போறாங்கன்னா, மற்ற மாணவர்களை நீங்க வந்து ஹர்ட் பண்றீங்க, அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ் நீங்க ஹர்ட் பண்றீங்க, அப்படி கொண்டு போறாங்க. அப்பதான் இவர் அதிபர் ட்ரம்ப் அவர் என்ன பண்ணாரு, இப்ப கடைசியா ஸ்கூல்ல ப்ரேயரை கொண்டு வரணும்னு சொல்லி இப்ப போன வாரம் தான் அவர் பேச ஆரம்பிச்சாரு. இதுக்கும் காரணம் யாரு? சார்லி கர்க். அவருடைய மூவ்மெண்ட் தான். அவர் பின்னால இருந்து அவருடைய பலம், அவருக்கு ட்ரம்ப் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் உண்டு, அதை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணாரு, ஸ்கூல்ல பிரேயர்ஸை கொண்டு வரணும்னு சொல்லி லாஸ்ட் வீக் தான் பேச ஆரம்பிச்சாரு. ரிலேஷன்ஷிப் இன் தி ரைட் வே. அவர் வந்து சும்மா ஒரு ஃபேன் பாய் கிடையாது, ட்ரம்ப் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் பலத்தை அவர் தன்னுடைய பர்சனல் லாபத்துக்காக பயன்படுத்தி. இப்ப யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஆள் கூட நம்ம சேர்ந்து எடுத்துட்டு நம்ம வந்து கோஷம் போட்டு நம்ம வந்து பெருசாயிடலாம் அப்படின்னு நினைக்கல. ஒரு பெரியாருடைய பலத்தை இவர் வந்து அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தவே இல்லை. இவர் அதை பயன்படுத்தி அவர் அச்சீவ் பண்ண வேண்டிய வேலையை அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ போன வாரம் தான் பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல பிரேயர் கொண்டு வரணும்னு சொல்லி. இன்னொன்று கார்பரேஷன்ஸ், பெரிய பெரிய கார்பரேஷன். சென்னையில் என் ஒய்ஃப் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பெரிய கம்பெனி, அவங்களுடைய எம்என்சி. அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து ஜெண்டர் பாத்ரூம் இருக்கு. சென்னையில் இருக்கிற ப்ரீமைஸில் அந்த பாத்ரூமுக்கு ஆம்பளையும் போகலாம், பொம்பளையும் போகலாம். என் ஒய்ஃப் சொல்றாங்க, அது எனக்கு சேஃபாவே இல்லை, நான் பாத்ரூம் நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. அவங்க வீக்லி ஒன்ஸ் தான் போறாங்க, ஆனால் அப்போ கூட யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இன்னொன்று பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்களா, ஹி அப்படின்னு ஒரு பாத்ரூம். ஆமா. செகண்ட்ல வந்து தே யார் வேணா போலாம், ப்ளூரல் ஃபார்ம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஹி இல்ல, ஹியும் தேயும் டே. அப்புறம் இன்னொன்று, அவங்களுடைய ஆஃபீஸில் உள்ள ஐடி கார்டில் வானவில் ஐடியாலஜி கொண்டவங்க, வானவில் ஆதரவாளர்கள், அந்த வானவில் படத்தை வந்து அவங்க ஐடி கார்டில் போட்டுக்கலாம். நானும் எல்ஜிபிடி, நீயும் எல்ஜிபிடி அப்படின்றத காமிச்சிக்கிறதுக்காக. அப்பனா அவங்கள வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேரோட நம்ம அப்ரோச் பண்ணணும். அவங்க ஹீன்னு சொன்னா நம்மளும் அவங்களை ஹீன்னு தான் சொல்லணும். ஆனா அவங்க லேடிஸா இருப்பாங்க. இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க வந்து ப்ரோ எல்ஜிபிடி கியூவா இல்லை அப்படின்னா சரிங்களா, உங்க வேலையை விட்டு தூக்குறாங்க இல்லையா, உங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து வன்முறை நடக்குது. தட் இஸ் இஃப் யூ ஆர் நாட் சப்போர்ட்டிங் எல்ஜிபிடி கியூ, யூ ஆர் கெட்டிங் ஃபயர்ட். நிறைய இடங்கள் இது நடந்திருக்கு, யூஎஸ்ல நிறையவே நடந்திருக்கு, நம்ம ஊர்லயும் வந்து சட்டிலா இருக்கு. ஏன்னா ப்ரோக்ரெசிவா நம்ம இருக்கணும்ன்றதை காமிச்சுக்கிறாங்களாமா. எல்ஜிபிடி கியூ அப்படின்ற ஐடியாலஜிக்கும் கம்பெனியுடைய ப்ரொடக்ஷனுக்கும் இல்லை ப்ரொடக்டிவிட்டிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு அதை வந்து ஒரு விஷயமா கொண்டு வரணும்? ப்ரோ எல்ஜிபிடி கியூவா இருந்தா இந்த கம்பெனி வந்து 5 வருஷத்துல பயங்கர இதாயிடுமா? இது ஒரு விர்ச்சு சிக்னலிங் சொல்லுவாங்க. விர்ச்சு சிக்னலிங், நானும் பாரு இது ப்ரோக்ரெசிவா பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு ஒரு சூப்பர்வைசிங் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஸ்கோர்ஸ், மார்க்ஸ் அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகுது, கிரேட் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து எல்ஜிபிடியா நான் என்ன காமிக்கலன்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராது, எனக்கு யாரும் ப்ராஜெக்ட் தர மாட்டாங்க. கரெக்ட். அப்போ இதுதான் அதிகாரம், இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் அடிமைப்படுத்துறாங்க. நான் சொல்ற இதை ஏத்துக்கோ. இன்னும் ஒரு படி மேல போய் இவங்க ஒரு ஆம்பளை மேரேஜ் பண்றாங்கன்னா அந்த மேரேஜ் கேக் செஞ்சு தரலன்னு சொல்லி அவங்க மேல கேஸ் போடுறாங்க. இது என்னோட பேக்கரி, யாருக்கு கொடுக்கணும்ன்றது என்னோட விருப்பம் இல்ல, நீ கொடுக்கணும், நான் ஆர்டர் தருவேன், நீ கொடுக்கலனா நீ வந்து பிகட், நீ வந்து அது அப்படி சொல்லி அவங்க பிராண்ட் பண்ணி அவங்க பிசினஸ அழிக்கிற வேலையை பண்றாங்க. இப்போ இந்த மூவ்மெண்ட் நம்ம ஊருக்கும் ஸ்லோவா வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துருச்சு. நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய ஜிஎஸ்டி
கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அவங்களுடைய அந்த பில்டிங்ல போன வருஷம் வானவில் அந்த லைட்டை வந்து எரிய விட்டுருக்காங்க நம்மளுடைய அரசாங்கம். அப்ப நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது இங்க இருந்து. இப்ப நம்ம சிஎம் ஐயா they want to show themselves progressive. கரெக்ட். நாங்க வந்து progressive ஆனவங்க அப்படின்னு தங்களை காமிச்சிக்க விரும்புறாங்க. ஆமா. இப்ப நம்ம சிஎம் வந்து he went to லண்டன். அங்க போயிட்டு அங்க ஆக்ஸ்போர்ட்ல பேசுறேன்னு சொல்லி அங்க போனாங்களா? அங்க என்ன பேசினாங்க? அவங்க வெப்சைட்ல பேஜ்ல போட்டுருக்காங்க இந்த மாதிரி தி இன்க்ளூஷன் ஆஃப் LGBT. அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கிற ஒருத்தர் ஒரு கான்ஃபரன்ஸ் போறாரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல ஒன் ஆஃப் தி டாக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா LGBT. அந்த எல்ஜிபிடியை நம்ம எப்படி நம்ம வந்து இன்க்ளூசிவா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பத்தி இவர் பேசியிருக்காங்க. இதை பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இதுல இவங்க போய் பங்கேற்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களுக்கு வந்து ஒரு லாபி நடக்குது. நீங்க வந்து இதை கொண்டு வாங்க, உள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி பண்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? இது ஸ்கூல்ஸுக்கு எடுத்துருவாங்க. ஸ்கூல் புக்கு அங்க வந்தாச்சு, மேற்கு நாடுல வந்தாச்சு, ஐரோப்பால வந்தாச்சு. இங்க வரதுக்கு இட்ஸ் a matter of years வந்துரும். சம்திங் சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் மந்த்ஸ்ல கூட வந்துரும். ஆல்ரெடி தே ஹேவ் ஸ்டார்டட் ஜெண்டர் லேப்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சர்ச் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஒரு சில பார்ட்டிஸ் பிடிக்கலாம், அரசியல் பிடிக்கலாம், ஆனா அவங்க செய்யற தவறு என்னுடைய பைபிள் வேல்யூஸ்க்கு எதிராக போனா நான் கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்மூடித்தனமா நீங்க சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. ரைட். நீங்க வந்து எந்த பார்ட்டி வேணா ஆதரிச்சு, ஆனா அந்த பார்ட்டியினுடைய கோர் விஷயங்கள், கோர் பிலாசபிஸ் என்னுடைய பைபிள் கூட ஒத்து போகுதா